மிகப்பெரிய கடைகளில், அதுக்கு நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப பெரிய மளிகை கடை, ரொம்ப பெரிய எல்லாம் கிடைக்கக்கூடிய பெரிய கடை, அந்த மாதிரியான கடைகளில் நீங்கள் பொருள் வாங்குவது என்ற பழக்கத்தை தவிர்த்து சிறிய கடைகளில் பொருள் வாங்குகிற பழக்கத்தை தயவு செய்து ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்? நீங்க பெரிய கடையில் வாங்குவதன் மூலமா ஒரு முதலாளியையும் 1000 அடிமைகளையும் உண்டு பண்ணுகிறீர்கள். மிகப்பெரிய கடைகளில் நீங்கள் பொருள் வாங்குவதன் மூலம் ஒரு கோடீஸ்வரனையும் நீங்கள் 1000 10,000 அடிமைகளையும் உண்டு பண்ணுகிறீர்கள். சிறிய கடைகளில் பொருள் வாங்குவதன் மூலம் 5000 முதலாளிகளை உண்டு பண்ணுகிறீர்கள். மறந்து விடாதீர்கள், இந்த தேசத்துக்கு கொத்தடிமைகள் தேவையில்லை, சிறு சிறு முதலாளிகள் தேவை. அவங்க சின்னதாக ஒரு கடை, என்ன சார் ஒரு ஒரு 8 அணா கூட இருக்குமா, ஒரு ரூபா கூட இருக்குமா அவங்கக்கிட்ட பொருள் விலையில்? அப்படி வாங்க பழகுங்க. சிறிய கடைகளில் வாங்கிறதுக்கு பழகுங்க. பெரிய கடையில் போனால் 8 அணா கம்மியாக இருக்கும்னு வாங்கிட்டு வந்து வைக்காதீங்க. ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்காக அவங்க, அதாவது ஒரு கோதுமை ரவை போடுறாங்கன்னு வச்சுங்க, இது 1 வருஷம் எக்ஸ்பைரி டேட்டு அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சில கெமிக்கல் பயன்படுத்தி ஆகணும், இல்லாட்டி பூச்சி வந்துடும். அந்த பூச்சி, சில பேர் சொல்கிறாங்க இதை வச்சுருந்தா பூச்சி வருதுன்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பூச்சி வர்ற தானியம் தான் நல்ல தானியம். அப்போ பூச்சி வரலன்னா, பூச்சியே திங்க மாட்டேங்குதேடா, அதை நீ போய் திங்கலாமா? அதுலேருந்து உயிர் தழைக்க முடியல. அந்த புரோட்டீன் அது உள்ளேருந்து அது உயிர் பெற்று வருவதற்குரிய புரோட்டீன் அங்கே இல்லை. இருந்தாலும் அதை கொல்றதுக்குரிய நச்சு அங்கே இருக்கு, பூச்சிக்கொல்லி மருந்து. இப்போ கூட அண்மையில் ஒரு பெரிய கம்பெனியை பிடிச்சாங்களே, அவங்களுடைய ப்ராடக்டை பிடிச்சி பார்த்தா பூச்சிக்கொல்லி மருந்து உள்ளே இருக்குதுங்கிறாங்க. அதை சாப்பிட்டு அவங்க உடம்பு என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்ல போனால் அது எக்ஸலண்ட்டான நேம் உள்ள ஒரு கம்பெனி, அதை போய் சீஸ் பண்ணி பிடிச்சி வெளியே எடுத்தா பூச்சிக்கொல்லி மருந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்குது. இதை விட குப்பை இருக்கலாம், அதில் 2 கல் கிடக்கலாம், நம்ம புடச்சிக்கிறோன்னா புடச்சிக்கலாம், க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ லேடிஸ்லாம் சொல்கிறாங்க, நீ பண்ணுறது இல்லைங்கிற திமிரில் எங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா, நீ வேணும்னா ஹஸ்பண்டை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுங்க. அவருக்கு அதை விட என்ன வேலை? அவரையும் கூப்பிட்டு இதை வாங்க, இதை சேர்த்து நீங்களும் கல் பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் தெரியுங்களா? நம்ம உயிர் முக்கியம், நம்முடைய உடம்பு முக்கியம். விஷம் கலந்த பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றதுக்கு பேர் சார் எக்ஸ்பைரி டேட் 2 வருஷம். எங்க 2 வருஷமா இருந்த ஒரு பிஸ்கட்டோ, 2 வருஷம் உயிரோடு இருந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு எப்படி சார் உயிராற்றலை கொடுக்கும்? உள்ள எது அழுகி போகிறதோ, எது செத்து போகிறதோ, எது வீணாய் போகிறதோ, எது பூச்சியை உண்டு பண்ணுகிறதோ அதுதான் உயிரோடு இருக்கிறது. அதை சாப்பிட்டால் தான் உங்கள் உயிருக்கு நல்லது. 2.5 ஆண்டுகள் எது கெட்டு போகவே இல்லையோ அது உள்ளே போனவுடன் உங்களை கெடுத்து விடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது எக்ஸ்பைரி டேட்டு 2 வருஷம் 2.5 வருஷம், அதை யூஸ் பண்ணவே கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லை. அது இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். அப்புறம் இந்த கலர்ஃபுல் ஃபுட் அப்படின்னு ஒரு தேரி சொல்கிறா. என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவு வண்ணமயமாக இருக்கணும். உங்கள் டேபிளில் உட்காந்து எடுத்து சாப்பிட்ற, அதாவது அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு குறிப்பிட்ட தீவு ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் 120 வயசு அனாயாசமாக வாழ்கிறாங்க. நார்மலாக எல்லோரும் 100 வயசில் செத்து போடுறாங்களே, அந்த தீவில் இருக்கிற மக்கள் மட்டும் 120 வயசு அனாயாசமாக உயிரோடு இருக்கிறாங்க, சௌக்கியமாக இருக்கிறாங்க, எந்த குறையும் இல்லாமல். ஹார்ட் அட்டாக் கிடையாது, பைபாஸ் சர்ஜரி கிடையாது, எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தே ஆர் ஸோ ஹெல்த்தி. உட்காந்து அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணி அவங்கள பற்றி தேரி எடுக்கிறான். அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா, ரெயின்போ ஃபுட் அப்படின்னு அந்த ஃபுட்டுக்கு பேர் வச்சா. ரெயின்போ ஃபுட்டுன்னா 7 வண்ணங்களில் எப்படி வானவில் இருக்கிறதோ அப்படி தினந்தோறும் அவர்கள் சாப்பிடுகிற உணவில் 7 வண்ணங்கள் அந்த உணவில் இருக்கின்றன. அப்ப பெயிண்ட் அடிக்கிறது 7 வண்ணம்னா கலர் கிடையாது. நாவப்பழம் பார்த்துருக்கீங்களா? பல 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 கருப்பாக இருக்கும். திராட்சை பச்சையை பார்த்துருக்கீங்களா? அது பச்சை கலராக இருக்கும். குடமிளகாயில் கேப்சிகமில் எத்தனை கலர் இருக்குது? மஞ்சள் இருக்குது, பச்சை இருக்குது, சிவப்பு இருக்குது, ஏகப்பட்ட கலர் இருக்குது கேப்சிகமில். அதே மாதிரி முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டைக்கோஸில் பச்சையாக இருக்கிற மாதிரி ஒரு ஊதா கலரில் ஒரு மாதிரியான கத்திரிப்பூ கலரில் ஒரு 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 முட்டைக்கோஸ் ஒன்று விளையுது. இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளையானது, மஞ்சளானது, பச்சையானது, சிவப்பானது, இப்படி கலர் நிறைய இருக்குது பாருங்கள். உயிர் நிறம், அதாவது எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லை.
செயற்கையான நிறமூட்டிகள் அல்ல, சுவையூட்டிகளும் அல்ல, இயற்கையான வண்ணங்கள் நிறைந்த உணவு. இப்போ நீங்கள் வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா தோல் மஞ்சளாக இருக்கும், உரிச்சிங்கன்னா வெள்ளையாக இருக்கும், அதை நம்ம சாப்பிட்றோம். இப்போ அந்த உணவு நல்லது. பச்சையாக இருக்கும் பேரிக்காய், ஆப்பிள் சிவப்பாக இருக்கும், தக்காளி சிவப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி விதவிதமான வண்ணங்களில் உள்ள உணவை நம்ம எடுத்தோம்னா நம்முடைய ஆயுள் கூடுகிறது, மகிழ்ச்சி கூடுகிறது, சில வகையான நிம்மதி நம்முடைய மனதில் தோன்றுகிறது. நம்ம யோசிக்கணும்ல, நம்ம வேறு என்ன இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறோம். இது தெரியாமையா ஒரு பழமொழி சொன்னால், வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடுப்பா அப்படின்னா இவ்வளோதானே. ஒரே பழமொழியில் எல்லாத்தையும் வாழ்க்கையை சொல்லிட்டு போயிட்டானே. நீ நாளைக்கு டாக்டர் வீட்டில் போய் உட்காந்து 600 700 ஃபீஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக கடையில் போய் நல்ல பொருளாக வாங்கி ஒரு 500 600 கொடுத்துட்டு வாயே, என்ன கெட்டு போச்சு? வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடுன்னு எழுதி வச்சாங்கல்ல இந்த நாட்டில் பழமொழியில். அப்படிப்பட்ட உணவுகளை தேர்ந்தெடுக்கணும், ரொம்ப முக்கியம். நான் நிறைந்த வண்ணங்கள் உள்ள உணவு வேணும்னு தயவுசெய்து செயற்கை வண்ணங்களை போடாதீங்க. பச்சை கலரில் ஒரு அல்வா வருது சார், அவனுக்கு என்ன நினைப்புன்னு தெரியல, நம்மலாம் உயிரோடையே வாழப்படாது அப்படின்னு. எங்கேயாந்து இந்த பச்சை கலர் வர முடியும் அல்வாவுக்கு? உங்களுக்கு பச்சை கலரில் தோசை வேணும்னா பச்சை பட்டாணியை போட்டு அரைங்க. பச்சை பட்டாணின்னு நான் சொல்கிறது அந்த கொடியில் வர்ற காயிலேருந்து எடுத்த ஒன்று இருக்கிற பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ். அதுவும் பச்சை நிறத்தில் இருக்கிற காஞ்சி உள்ளே இருக்கிறதில்ல, அது பச்சை கலர் ஏற்றப்பட்டது. பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை போட்டு நீங்கள் தோசை மாவோடு அரைச்சிங்களாவோ இல்லை ஏதோ உள்ள அரைச்சிங்களாலோ பச்சை கலர் கிடைக்கும். அந்த மாதிரி க்ரீன் கலரில் நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். பீட்ரூட்டோடு சேர்த்தா ஒரு ரெட் கலரில் கிடைக்கும், கேரட்டோடு சேர்த்தா ஒரு செஃப்ரான் கலரில் கிடைக்கும், அந்த மாதிரி மஞ்சள் சேர்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் கிடைக்கும். அந்த மாதிரி இயற்கை நிறங்களை உணவில் சேர்த்து சாப்பிடணுமே ஒழிய செயற்கை நிறங்களை சேர்க்கக்கூடாது. சார், கேசரி அப்படின்னு ஒன்று சொன்னான்ல, அதுக்கு அந்த பேர் எப்படி வந்ததுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கேசர், கேசர்னா குங்குமப்பூ. வடமொழியில் கேசர் அப்படின்னு சொன்னால் குங்குமப்பூ. கேசர் பாத், குங்குமப்பூவை ஒயிட் ரவையில் அவன் கலந்து போடுற உடனே அந்த குங்குமப்பூ அப்படியே கலர் மாறி அந்த கேசரி ஒயிட்லேருந்து ஒரு வகையான மஞ்சள் சிவப்பு கலர்ந்த ஒரு பொன் நிறத்துக்கு மாற்றும். அதுக்காக குங்குமப்பூ அதில் போட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. அந்த குங்குமப்பூவை சேர்த்து சாப்பிட்றத கேசரின்னு பேர் வச்சான். நம்மால் அதுக்கு ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சிட்டான். நான் என்ன கேட்குறேன், கேசரி சாப்பிடும்போது அந்த கலர் இல்லாமல் சாப்பிட்டா தொண்டையில் இறங்காதா? அந்த கலரோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும். அந்த 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 கலர் போடுறாங்க பார்த்தீங்களா, கேசரியில் ஒரு வகையான கலர் கெமிக்கல், அதோடு சேர்த்து சாப்பிட்டா கேன்சர் வரும். நீங்கள் கேன்சரை பற்றிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா, இது நாள் வரையில் ஒரு டாக்டர் சொல்கிறாரு, நான் பார்க்குற பேஷண்ட்டில் ஒரு 500 1000 பேஷண்ட்டு பார்த்தா ஒரு கேன்சர் பேஷண்ட்டை நாங்கள் டிடெக்ட் பண்ணுவோம். ஒரு 500 1000 பேர் அந்த காலத்தில் பார்ப்போம். யாரோ ஒருத்தருக்கு டவுட் வந்து எல்லாம் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா கடைசியில் கேன்சரில் போய் அது முடியும். இப்போ 10க்கு ஒருவர் எங்களுக்கு சிக்குகிறார். யோசிங்க, 1000 பேருக்கு ஒரு ஆள் கிடைச்சிக்கிட்டு இருந்தான் கேன்சர் அப்படின்னு. இந்தியாவில் கேன்சரே கிடையாது, அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப ரேரு கேன்சர். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, 10 பேர். இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறான், 5க்கு ஒருவர் இந்தியாவில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள்னு எழுதுகிறான். 5 பேரில் ஒருத்தர். ஏன்னா நீங்கள் டீ குடிக்கிற டீ வந்து கலர், அந்த டீயில் போடுற கலர், இந்த மாதிரி ஸ்வீட்ஸில் யூஸ் பண்ணுற கலர் எல்லாமே உங்கள் அனுமதியே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற உணவில் பேக்கெட்டில் அவன் போட்டுடுறான். நீங்கள் யாராவது முழுக்க இன்க்ரீடியன்ட்ஸ் படிக்கிறீங்களா? ஒரு பேக்கெட் வாங்கினா அது என்னன்னு போய் ரெஃபர் பண்ணுறீங்களா? அது என்ன கெமிக்கல்னு தெரியுமா? அது என்ன மாதிரி நம்ம உடம்புல போய் மாற்றத்தை உண்டுபடுமா? அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவான், என்ன பர்மிசிபிள் அமௌண்ட்டு, அனுமதிக்கப்பட்ட அளவு. என் உடம்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? அனுமதிக்கப்பட்ட அளவுனா யாருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு? ஒருத்தருக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு இன்னொருத்தருக்கு கொடிய விஷம். ஒருத்தருடைய உடம்பு ஒத்துக்கும், இன்னொருத்தருக்கு அது ஒத்துக்காது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நிறங்கள் உள்ள உணவு சாப்பிடணும்னு சொன்னால் நல்ல இயற்கை நிறம் உள்ளதாக இருக்கிற உணவை சாப்பிடணுமே ஒழிய செயற்கை நிறமுடையதாக ஒரு உணவை எடுத்து நாம் சாப்பிடக்கூடாது. இன்னொன்னே சொல்கிறேனே, தப்பாக நினைக்காதீங்க, நினச்சாதான் எனக்கு என்ன. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு பொருள் வாங்குகிற பழக்கத்தை நிறுத்துங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு பொருள் வாங்குகிற பழக்கத்தை நிறுத்துங்க. 5 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை 1 ரூபா இல்லை கூட போனாலும் ஒரு மனிதரோடு உறவு வைத்துக்கொண்டு அந்த கடையில் போய் வாங்குகிற பழக்கத்தை நாம் வளர்த்துக்கணுமே ஒழிய ஒன்றுமே தெரியாத யாரோ ஒருத்தர் ஆர்டரை போட்டு அப்படியே அதை வாங்கி அந்த பழக்கத்தை நம்ம நிறுத்தணும். ஏன்னா மனித உறவுகளை சிதைப்பது அது.
ஒரே ஒருவர் மட்டுமே மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு துணையாக இருக்கும். ஒரு சாதாரண மனிதன் மேலும் வளர்வதற்கு அது தடையாக இருக்கும். பொருளாதார ரீதியாக பலருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடியது. நம்ம ஒரு 2 ரூபா கம்மியாக இருக்குங்கிறதுக்காக ஆன்லைனில் புக் பண்ணுமா ஒரு விஷயத்தை? ரயில்வே ஸ்டேஷனில் போக வேண்டியிருக்கு, வானா டிக்கெட் புக் பண்ணுறா பண்ணிக்கோங்க, அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருள் ஒரு வணிகருடைய நேர் கைக்கு போகுமானா அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நம்ம செய்யணும். நான் உண்பனை சொன்னேன், தின்பனை சொன்னேன். தின்பனைங்கிறது கறக்க முறக்குன்னு திங்கிற பட்சணம் மாதிரி. மகாகவி பாரதி ஒரு முறை பீச்சில் மகாகவி பாரதி பேசிட்டு கீழே இறங்கி வர்றார். அப்படி இறங்கி வந்தோடனே ஒருத்தருடைய பேச்சில் அப்படியே ஈர்க்கப்பட்டு அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கணும், என்ன வாங்கிட்டு வந்து தரட்டும், உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னு. இது கூட முக்கியம் சார், நீங்களாக நினச்சதை வாங்கி கொடுக்காதீங்க சார். எங்களை மாதிரி பேச்சாளர், எழுத்தாளர், கலைஞர்களை பார்த்தா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சாப்பிட வாங்கி கொடுங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு பிடிவாதமாக கொடுக்காது. பாரதிகிட்ட போய் கேட்குறாரு, அவர் என்ன கேட்குறாரு, என்ன வாங்கிட்டு வரட்டோன்னு. அட அவன் வார்த்தையே பாருங்க, தம்பி கோழை பலகாரங்கள் வாங்கி வராது, வீர பலகாரங்களை வாங்கி வா. என்ன கோழை பலகாரம், வீர பலகாரம்? பஜ்ஜி எல்லாம் கோழை பலகாரமா? சவுக்கு சவுக்குன்னு இருக்குமா? காராச்சேவு முறுக்கு கடப்பட கடப்பட கடிக்கிற மாதிரி. தம்பி கோழை பலகாரங்களை வாங்கி வராது, வீர பலகாரங்களை வாங்கி வா. அவன் அதுலேயும் ஒரு இலக்கியம் பாருங்க, அந்த பலகாரத்தில் அவனுக்கு அது கூட அப்படி இருக்கணும், நல்லா கடக்க முடக்கணும் இருக்கணும். அது தின்பனை, உண்பனை, தின்பனை. அப்புறமா செமி சாலிட், அதாவது லிக்யூடும் இல்லை சாலிடும் இல்லை, அது ரெண்டுமா கலந்தது. பாயசம், பச்சடி, தக்காளி பச்சடி, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் தொட்டு தான் நாக்கில் நக்கி சாப்பிட்டாகணும். அது நக்குவனை, உண்பனை, தின்பனை, நக்குவனை. பருகுவனை அப்படிங்கிறது அப்படியே குடிக்கிறது. இதில் என்னென்னா, எப்போ நீர் பருகணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் உணவு சாப்பிட உட்கார போகிறீங்கன்னா அவர் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடியே தண்ணீரை குடிச்சிடணும். கூடுமணம் வரைக்கும் நடுவில் நம்ம சாப்பிடும்போது நீரே அருந்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற ஆசிட் இருக்கு இல்லையா, அமிலத்தை அது நிறுத்து போக வைக்கும். அதன் பிறகு நம்ம உள்ளே போடுற உணவை அது செரிக்க விடாது. அதனால் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நமக்கு நல்ல டைஜஷன் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், உணவின் நடுவில் ஒருபோதும் நீர் அருந்தக்கூடாது, தவிர்க்கணும். கூடுமான வரைக்கும் அதை தவிர்க்கணும். 1/2 மணி நேரம் முன்னாடி, 1/2 மணி நேரம் பின்னாடி, சாப்பிட்டதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அப்புறம் வேணால் நீர் அருந்தலாம். இடையில துளி வேணால் சாப்பிடலாம். இதில் இன்னொன்று நான் சேர்த்தே சொல்லிட்டு போகிறேன், என்னென்னா, யாரோ ஒருத்தர் போடுறாங்கங்கிறதுக்காக அது வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சாப்பிடாதுங்க. அந்த பாப்பா அழகாக சொல்லிச்சு, வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிச்சு, அது கரெக்டு. நம்ம கூட கவர்மெண்ட்டே கூட கேட்டுக்கலாம், இனிமேல் ஹோட்டலில், கல்யாண வீட்டில் இலையில் மிச்சம் வச்சுட்டு போனால் பெனால்ட்டி போடணும், அவங்களுக்கு பெனால்ட்டி போடணும். ஏன் போடணும்? நீ எப்படி ஒரு உழவர் தயாரித்த உணவை வீணாக்கிட்டு எழுச்சி வெளியே போவே? அந்த பொண்ணை பெற்றவன் ஏற்கனவே 3 வட்டிக்கு வாங்கி கல்யாணம் நடத்துகிறான், நீ பாட்டுக்கு அப்படியே 2 இட்லி வச்சுட்டு எழுச்சி போறிய, என்ன நியாயம்? இதுக்காகவே புஃபேன்னு ஒன்று கண்டுபிடிச்சான், எல்லாரும் தட்டை எடுத்துக்கிட்டு போங்கடான்னு. நம்மால் அங்கேயும் பேய் மாதிரி அள்ளி போட்டுக்கிற, அது பஃபே தானே, திரும்பி போய் வாங்கிக்க, யார் வேண்டாம்னா அதையும் தொட்டு நிறைய அப்படியே நிறைச்சிக்கிட்டு அப்படியே. சில பேர் அது வாங்கும்போது அங்கேயே திங்கிறான் சார், இந்த கவுண்டரில் வாங்கி அடுத்ததுக்கு போகும்போதே திங்கிறான் சார். நான் இதில் ஒரு சைக்காலஜி சொல்கிறேன், சைக்காலஜியில் சயின்ஸ் சொல்லட்டுமா? மனித குலத்துக்கு பசி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உணவு கிடைக்காதோ என்ற பயம் என்றும் இருக்கும். நீங்க சைக்காலஜி படிச்சவங்களை போய் கேளுங்க, சைக்காட்ரிஸ்ட்டை கேளுங்க, நீ எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னு. அவங்களாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. உடனே என்ன ஒரு மாதிரி பார்க்காதீங்க, சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அவங்ககிட்டேருந்து நான் விஷயம் பிடுங்குற மாதிரி வேறு யார்ட்டையும் பிடுங்க முடியாது. உட்காந்து பேச ஆரம்பித்தா எனக்கு மேடைக்கு நான் சிந்திக்க வேண்டிய பல விஷயம் எனக்கு கிடைக்கும். என்ன சொல்கிறாங்க, நாம் இன்னைக்கு இல்லை, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டில் காட்டு மிராண்டியாக தெரிஞ்சோம். அப்போ நமக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? உத்தரவாதமே கிடையாது. ஒரு மானை வேட்டையாடினா கிடைக்கும், ரைட்டு. நாளைக்கு மான் கிடைக்குன்னு உத்தரவாதம் உண்டா? இல்லை. கிடைக்கும் போது நிறைய தின்னுக்கணும். அது நம்ம உயிர்லேயே உருவாகி போச்சு. ஏன் தெரியுங்களா?
அப்படி தின்னு அதை ஃபேட்டாக மாற்றி நம்ம உடம்பு அப்படியே ரிசர்வில் வச்சுக்கோம். அந்த ஃபேட் என்ன ஆகும்னா எப்பெல்லாம் கிடைக்கலையோ அப்போ அந்த ஃபேட்டை கரைச்சி எடுத்து நம்மளை உயிரோடு வச்சுருக்கோம். அதனால நீங்கள் காரணம் இல்லை, படைப்பே எப்படி வைத்திருக்கிறது என்றால் ஒருவனுக்கு கிடைக்கிற போது நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உயிரின் இயல்பில் ஏற்றி வைத்திருக்கிறது. பட் நாம் அதை ஜெயிக்கணும். நாம் இப்போ காட்டுமிராண்டி இல்லை, சில விஷயத்தில் இன்னும் நம்ம காட்டுமிராண்டின்னு தான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்காக எல்லா விஷயத்திலும் நம்ம காட்டுமிராண்டி இல்லை. ரெண்டாவது, இப்போ நடுத்தர வர்க்கத்துக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கு மேலானவங்களுக்கும் வாழ்க்கையில் உணவு கிடைக்காதுங்கிற கவலை கிடையாது. அப்போ இருந்த சிரமம் இருக்கு பாருங்க, அது இப்போ கிடையாது. அந்த வறுமை இப்போ எந்த குடும்பத்திலையும் இல்லை. எப்படி சார் இப்போ ராப்பிச்சக்காரன்னு ஒருத்தர் வரதே இல்லை தெரியுமா? உவேசா கட்டுரை எழுதுறாரு, ராப்பிச்சக்காரனை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த மாதிரியான கட்டுரைகள்லாம் இப்போ நீங்கள் படிக்க முடியாது. ஏன்னா இரவு பிச்சைக்கு எடுக்கிறதுக்கு யாரும் வரல. பரமசிவன் ஒரு கட்டுரை எழுதுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய பாணர்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. இந்த பச்சை நிறம் கட்டிக்கிட்டு மயிலிறகு வச்சுக்கிட்டு இரவு நேரத்தில் பாடிக்கிட்டு வருவாங்க இஸ்லாமிய பாணர்கள். இப்போ நீங்கள் பார்க்க முடியாது, கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அப்படி போய் யாரையும் கையேந்தி வாங்குற பழக்கமே கிடையாது. ஓரளவுக்கு நாட்டில் வறுமை கிடையாது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு சாப்பாடு எல்லாமே கிடைக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, நிறைய எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதை ஜெயிக்கணுமா இல்லையா? அதை ஜெயிச்சாதான் நாம் விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு உயர்ந்து வருகிறோம்னு பொருள். இல்லாட்டி நம்ம இன்பில்ட் விலங்கு வேலை செய்த ஒழிய அவேர்னஸ் வந்துட்ட மனுஷன் வேலை செய்யலை. இன்பில்ட் அனிமல் வேலை செய்யுது, விழிப்படைந்த மனிதன் வேணாம் போதும். எங்கள் அப்பா ரொம்ப டிசிப்ளின்டு சார். சாப்பாடுனா அவர் காலையில் வீட்டில் சமையல் ஆகிடும், 10:30 மணிக்கு 10க்கு ஆஃபீஸ் போகணும், சமைச்சு சாப்பிட்ருவாங்க, போயிடுவார் ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸுக்கு என்ன பண்ணுவார், சரியாக 4 இட்லி மெல்லிஸாக இருக்கும், 4 இட்லி, அதுக்குன்னே ஒரு டிஃபன் பாக்ஸ், அதுக்கு மேலே ஒரு சின்ன இதில் மிளகாப்பொடி எண்ணெய். மிளகாப்பொடி இல்லைன்னா திருநெல்வேலிக்காரன் உயிரோடு இருக்க மாட்டான், சம்சாரம் இல்லாமல் கூட உயிரோடு இருப்பான். ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்க கூட நல்ல நிம்மதியாக இருப்பாங்க. மிளகாப்பொடி எண்ணெய் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஒரு திருநெல்வேலிக்காரனால்? அந்த இத்தனோண்டு கிண்ணம் வச்சுருப்பார் மேலே அந்த டிஃபன் பாக்ஸில், கரெக்டாக இல்லை மிளகாப்பொடி எண்ணெய். எனக்கு தெரிஞ்சு சார் அவர் ஒரு 40-50 வருஷமாக அவருடைய மதிய உணவு அந்த 4 இட்லி மிளகாப்பொடி எண்ணெய் தான், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டார். ஒரு பூரி ஆசைப்பட்டு சாப்பிட்லாம், கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, ஒன்றை பார்த்தா அப்படி தெரியலையே, அதெல்லாம் உங்கள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது, விட்டுருங்க. கோயம்புத்தூரில் அவினாசி பகுதி, அவினாசியில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அவினாசி அப்பர் கருணாம்பிகை கோயிலில் கும்பாபிஷேகம். அப்போ சுந்தரசாமின்னு அங்கே ஒரு ரொம்ப பெரிய அருளாளர், அவர் தான் அந்த கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறாங்க சாமி. எனக்கு அந்த மடத்துக்கு நிறைய தொடர்பு உண்டு. எங்கள் அப்பா அந்த மடத்துலேருந்து வந்த பத்திரிகை அமுதம்ங்கிற பத்திரிகைக்கு ஆசிரியர். ஸோ அந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்பா போயிட்டு அந்த கோயில் அறங்காவலர் குழு தலைவர் கந்தசாமி கவுண்டர்னு பேர், அவர் வீட்டில் காலையில் டிஃபன், கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 8:30-9 மணிக்கு எல்லாருக்கும் டிஃபன். யார் யார் தெரியுங்களா? பொள்ளாச்சி மகாலிங்கம், அருட்செல்வர் மகாலிங்கம், அவர், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க, மடாதிபதிகள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அபேதானந்தான்னு கேரளாவில் ஆசிரமம் வச்சுருந்தார், அபேதானந்த சுவாமின்னு, அவரும் ரொம்ப பாப்புலர். அப்போ அபேதானந்தா அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தவர். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லோரும் கந்தசாமி கவுண்டர் வீட்டில் சாப்பிட்ற போது ஒரு 4-5 ஐட்டம். ஆனால் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துக்கு போனவங்களுக்கு ஒரு இது தெரியும், சம்பா ரவை உப்புமாவும் தயிரும் போடாமல் காலம்பரை டிஃபனை அவங்க முடிக்க மாட்டாங்க. கும்பாபிஷேகத்தில் கூட சம்பா ரவை உப்புமா தயிர், அதுவும் எருமை தயிரே போடுவாங்க. நான் கோயம்புத்தூர்லையும் 15-20 வருஷம் இருந்தவன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அது ஆச்சுங்களா. இது எல்லாம் பரிமாறும் போது எங்கள் அப்பா அந்த இட்லி வச்சு அப்படிம்பார், போதும்னா போதும் தான். அதோட இந்த சம்பா ரவை உப்புமா எடுத்துகிட்டு வந்தார் அந்த பரிமாறுறவர். சம்பா ரவை உப்புமாவை இப்படி அன்னக்குத்தியில் இப்படி போட்டு எடுத்து அப்படி ஒன்று போட்டார் பாருங்கள். எங்கள் அப்பா போதும் அப்படின்னார். அதை சாப்பிடும்போது 2வது தடவை கொண்டாந்துட்டு மறுபடியும் அவர் போட போகிறார். எங்கள் அப்பா போதும் அப்படின்னார். அவர் கேட்கல. இவர் போதும்னு சொன்னதுக்கப்புறம் தட்டிட்டார் சார், அவர் பாட்டுக்கு அப்படியே தட்டிட்டார். எங்கள் அப்பா கவலைப்படலை, பேசாமல் உட்காந்துருந்தார், சாப்பிடவே இல்லை, பேசாமல் அளவோட நிறுத்திட்டார். எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் அபேதானந்த சுவாமி உட்காந்துருக்கார். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கொள்கை வச்சுருந்தார். சாப்பிடும்போது பேச மாட்டார், இலையில் மிச்சம் வைக்க மாட்டார்.
இந்த நாட்டில் ஒரு கொள்கை வச்சிருக்கிறவனே வாழ முடியாது. 2 கொள்கை வச்சிருக்கிறவன் எவ்வளோ பெரிய இம்சைக்கு உள்ளாகணும். அவருக்கு 2 கொள்கை என்ன? சாப்பிடும்போது பேசுறது. சாப்பிடும்போது ஏன் பேசுறது இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய உணவு குழாய் மூச்சு குழாய் ரெண்டுமே ஒரே மாதிரி ட்ராக்கு. அதில் நாம் நார்மலாக இருக்கும்போது மூச்சு குழாய் திறந்துக்கும் உணவு குழாய் மூடிக்கும். சாப்பிடும்போது உணவு குழாய் திறந்துக்கும் லேசாக மூச்சு குழாய் ஒதுங்கிக்கும். நீங்கள் சாப்பிடும்போதே பேச ஆரம்பிச்சிங்கன்னா மூச்சு குழாயும் திறந்துடும், உணவு குழாயும் திறந்துடும். அதனால தான் சாப்பிடும்போது பேச வேண்டாம்னு வச்சாங்க. டப்புன்னு மூச்சு குழாய்க்குள்ளே ஏதாவது போயிட்டா ஆபத்து. இந்த சிஸ்டத்தினால தான் புறையேறதெல்லாம் அதுதான். அதனால ஏறுற காம்ப்ளிகேஷன். மூச்சு குழாயும் ஒரே சவறு அதுக்கு காமனாக, அதனால ஏற்படக்கூடிய சிக்கல் அது. சரி, அதை அப்படியே விட்டுருங்க. அபேதானந்த சாப்பிடும்போது பேச மாட்டார், இலையில எதையும் மிச்சம் வைக்க மாட்டார். இந்த போட்டவன் பாருங்க, எங்கள் அப்பா போதும்னாரு, தள்ளிட்டா. அடுத்து அவர் அபேதானந்தா, அவர் தான் பேச மாட்டார், அவருக்கு உப்புமா அப்படின்னார். அவன் தான் வாயால் சொன்னாலே கேட்கறது இல்லைன்ற முடிவோடு இருக்கிறான். இவர் நாதஸ்வர வச்சா விட்டுருவானா கேட்பார் அவர். அட யாராக இருந்தால் என்னையான்னு ஒரு அன்னக்குத்தியில் ஒரு தள்ளிட்டேன். அபேதானந்தா இப்படி பரிதாபமாக பார்த்தேன். அப்புறம் கஷ்டப்பட்டு அதை மிச்சம் வைக்க மாட்டார், சிரமப்பட்டு இப்படி சாப்பிட ஆரம்பிச்சு. எங்கள் அப்பா பேசாமல் உட்காந்து. பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா என்ன பண்ணார், அப்படியே இலையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பாட்ட கேட்குறாரு, என்ன உப்புமாவை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னார். பழி ஓரிடம் பாவம் ஓரிடம். நான் வேண்டான்னு சொன்னேன், அவர் தான் போட்டார். நீங்கள் வேணால் அவரை கூப்பிட்டு விசாரிச்சுக்கோங்க, தப்பு என்னது இல்லை அவருதுன்னார். மகாலிங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதே மாதிரி தான் அபேதானந்தா சாமிக்கும் போட்டார். ஆனால் உணவை வீண் பண்ணக்கூடாதுன்னு சாமி சாப்பிட்றாருல்ல, அது மாதிரி நீங்கள் சாப்பிட வேண்டியது தானே. எங்கள் அப்பா சொன்னார், அவர் சாமியார், அவருக்கு என்ன புள்ளியா குட்டியா, இவர் செத்தா யார் கேட்க போகிறார்? நான் குடும்பத்தை 6 பிள்ளை பெற்று வச்சிருக்கேன். இவர் இருந்தால் என்ன போனா என்ன, யாரு கேட்க போறா? ஆனால் அதை சொன்ன உடனே அபேதானந்தாக்கு சிரிப்பு வந்து வாயில் வச்சிருந்த உப்புமாவை அப்படியே சிரித்து சிந்தி எல்லார் இலையிலையும் விழுந்து உப்புமா சாப்பிடாம எல்லாருமே எழுந்துட்டாங்க. எனக்கு அந்த இன்சிடென்ட் மறக்கவே மறக்காது. சார், இலையில வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது நல்ல கொள்கை. ஆனால் அதை நாம மட்டும் மெயின்டைன் பண்ண முடியாது, பரிமாறுறவங்களும் கரெக்டாக இருக்கும். போதும்னு சொன்னதுக்கு அப்புறம் போடக்கூடாது. ஆனால் சில பேர் இருக்கான், போதும்னா சட்டியிலேயே நிறுத்திடுறான், அது தப்பு. போதும்னதுக்கு அப்புறம் நம்ம இலையில தான் அதை அர்த்தத்தில் சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், இதோட போதுங்கிறோம். அவன் நினச்சிக்கிறான் அதோட போதும்னு நினச்சி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறான். அதுவும் தவறு தான். ஸோ உணவை எப்படி பரிமாறணும், உணவை வீண் பண்ணக்கூடாது, எத்தனை விதமான வாழ்க்கை நெறிமுறைகள் இருக்குது. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண்ணு, அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த பொண்ணு சார் ஒரு வறிய குடும்பம் தான். அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு டேபிளில் இப்படி வச்சு ஸ்கூலில் சாப்பிட உட்காந்துருக்கு. ஒரு பையன் உடையாந்தவன் இப்படி தட்டிட்டான், சாப்பாடு கீழே விழுந்துருச்சு. ஆனால் அந்த பிள்ளை ரொம்ப கெட்டிக்கார பிள்ளை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் பேப்பரை பரத்தி வச்சுட்டு அதில் தான் சாப்பாடு வச்சு சாப்பிடும். சில பேர் சாப்பிட்றதே ஒரு அழகு சார். அதாவது வேஸ்ட் பண்ணாமல் அசிங்கமாகாமல் அந்த முருங்கைக்காய் சக்கை போடுறதுன்னா அதுக்கு ஒரு தனி பகுதி, இதெல்லாம் ஒரு பெரிய நுட்பம். அந்த குழந்தை அப்படி அழகாக சாப்பிட்டுது. இது ஓடி வந்து தட்டினா பாருங்க, கொஞ்சம் அந்த இதில் சிந்திருச்சு, பேப்பரில் சிந்திருச்சு. அந்த குழந்தை ஒன்றும் சொல்லலை, அதை எடுத்து போட்டு மறுபடியும் சாப்பிட்டுடுச்சு. இதை கிளாஸில் இருக்கிற மற்ற பிள்ளைங்களாம் பார்த்தது பாருங்க. பார்த்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணிடுச்சு, ஐய எச்ச சோறு பொறுக்கிட்டீங்கிற, ஐய பிச்சை சோறு பொறுக்கிட்டீங்கிறெல்லாம் அவன் பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லை. இந்த பிள்ளை மனசு நோக கலாட்டா பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் இது ஒரு ஓரமாக உட்காந்துருக்கு, எல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்து அவன் பிச்சை சோறு திங்கிறான்னு சொல்லும்போது டீச்சர் வந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அந்த குழந்தைய பார்த்து சொன்னாங்க, ஏமா சாப்பாடு கொட்டி போச்சுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாதா, நான் டீச்சர் இல்லையா, உனக்கு வேண்டிய உணவு நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா, ஹெச்எம்கிட்ட சொல்லி உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேனா, ஏன் அதை எடுத்து சாப்பிட்டேன் அப்படி. டீச்சர், நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். என்னம்மா நீ இப்படி பேசுகிற, ஹெச்எம்கிட்ட வா, பிரின்ஸ்பால்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. பிரின்ஸ்பாலும் அதே தான் சொன்னார், ஏமா சாப்பாடு கொட்டினது சரி, என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லை, நான் அவனுக்கு சாப்பாடு வாங்கி தர மாட்டேன். சார் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் சார். ஏம்மா இப்படி பேசுகிற நீ அப்படின்னு. எங்கள் அப்பா யார் தெரியுமா சார்? யார்? கட்டை வண்டி இழுக்கிற தொழிலாளி. அவர் கட்டை வண்டி இழுத்து காசு கஷ்டப்பட்டு ராத்திரி கொண்டாந்து எங்கள் அம்மா கையில் கொடுப்பாரு. அதைத்தான் அரிசி வாங்கி எங்கள் அம்மா பொங்கி காலையில் நான் ஸ்கூலுக்கு வரணும்னு எனக்கு பேக் பண்ணி சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன் சார், அதில் 4 அரிசியை நான் கொட்டினேன்னு சொன்னால் எங்கள் அப்பாவை நான் கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகாது?
எங்கள் அம்மா 4 மணிக்கு எந்திரிச்சு சமைக்கிறாங்க சார். எனக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும் சாப்பிடணுங்கிறதுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு எனக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க சார். 7:30 மணிக்கு ஸ்கூலில் பெல் அடிக்குது, நான் வந்து நிற்கணும். அதனால எனக்கு 4:30 மணிக்கு எங்கள் அம்மா எந்திரிச்சு குக்கர் வச்சு சமைச்சு சாப்பாடு போடுறாங்க. அந்த சாதத்தில் 4 சாதத்தை வெளியே கொட்டினா எங்கள் அம்மாவை நான் வந்து அவமதிச்ச மாதிரி ஆகாதா? எங்கள் அப்பா அம்மாவை என்னால் அவமதிக்க முடியாது, நான் சாப்பிடுவேன். அவர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். என்னம்மா அதுக்காக கீழே விழுந்த சார், எங்கள் அம்மா அப்பாவை விடுங்க. இந்த வயலில் உழறார உழவர், இந்த நம்ம ஊரில் எலக்ட்ரிசிட்டி ராத்திரி எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது. 12க்கு வரும், 3 மணிக்கு வரும், 2:30 மணிக்கு வரும், எப்போ வேணாலும் வரும். நீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொன்னால் எப்போ கரண்ட்டு வரும்னு தெரியாது, மோட்டர் போடணும்னு தெரியாது. பல்லி, பாச்சா, பூராம், பாம்பு எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு போய் அவர் எல்லாம் மோட்டர் போடணும். அவர் உழுது பயிரிட்டு களை எடுத்து படாத பாடுபடணும். சார், அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, இந்த அரிசி முத்து ஒன்று அந்த ஆளோட வேர்வை முத்து சார். அந்த விவசாயியோட வேர்வை முத்து சார். நான் தூக்கி போட்டால் இந்திய விவசாயியை கேவலப்படுத்தினதா ஆகாதா சார்? என்னால் முடியாது. அவர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். நீ வா, அசம்பிளியில் போய் இதை சொல்லு, அசம்பிளியில் போய் பிள்ளைங்க எல்லார் காதலையும் கேட்கும்படியா இதை சொல்லிட்டு இன்னையிலேருந்து நீ தான் ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு அந்த குழந்தைய ஸ்கூல் பீப்புள் லீடராக அவர் ஆக்கினார். ஏன்னா ஷீ இஸ் ஸோ ரெஸ்பான்சிபிள். ஒரு அரிசி பருக்கையை கூட நம்ம வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். நம்ம வள்ளுவர் கதை படிக்கிறோம், என்னமோ ஊசி வச்சுக்கிட்டாரு, அந்த அரிசியை முக்கி தண்ணியில் கழுவி சாப்பிடணும்னு காத்திருந்தாரு. வாசுகி அம்மா ஒரு நாள் கூட அப்படி தப்பாக பரிமாறல. கதை படிக்கிறோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் தன்னுடைய தகப்பனுடைய உழைப்பு, விவசாயினுடைய உழைப்பு எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளவு கடுமையாக யோசிக்கிறாருன்னா, இதுதான் உணவின் மீது நாம் செலுத்த வேண்டிய மரியாதை. ஹோட்டலில் உணவு வீண் பண்ணக்கூடாது, கல்யாணத்தில் வீண் பண்ணக்கூடாது. ஏன் கல்யாணத்தில் சார், ஏன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பரிமாறினா என்ன? ஆட்கள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பரிமாறுங்களேன். வேணும் வேண்டான்னு சொல்லலாம் இல்லை? எனக்கு இது வேண்டாம், ஐ எம் சுகர் பேஷண்ட்டு, எனக்கு ஸ்வீட் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. அது வேற இருந்தால் கூட எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது தேவையில்லை. அப்போ இலையில எதுவும் வேஸ்ட் ஆகாது இல்லை? எல்லாத்தையும் பரிமாறிட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க சார். ஸோ எல்லாம் மாறணும். இன்னும் கூட சொல்கிறதுமா, திருமணங்களை நீங்கள் ஆடம்பரமாக பண்ணாதீங்க. திருமணங்களை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிய அளவில் நல்ல உங்களுடைய சமயம் சார்ந்த வழிமுறைகளோடு கூட சின்ன அந்த உறவு நெருக்கத்துக்குள்ளே திருமணத்தை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் காலையிலையோ மத்தியானமோ அந்த எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் கல்யாணத்தை கொண்டு போய் ஒர்க்கிங் டேயில் வச்சிங்கன்னா எவ்வளவு பேர் லீவு போடுறதால அந்த லீவு போடுகிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆஃபீஸுக்கு வந்துட்டு போகிற இபி பில்லு கட்டுறவன் அவன் படுற கஷ்டத்தெல்லாம் யோசிச்சிங்களா? ஒர்க்கிங் டேயில் கல்யாணம் நடக்குது. அதனால கல்யாணத்தை தயவு செய்து சிம்பிளாக பண்ணுங்க. ஒரு சண்டே ஒரு மண்டபத்தை எடுத்து நல்லா சாப்பாடு போடுங்க. யார் வேண்டாம்னா கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணணும். ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி பண்ணாங்கோ, 50 வருஷம் முன்னாடி, அதெல்லாம் போதும், நிறுத்துங்க. போதும், ஒன்றும் தப்பு கிடையாது. மந்திரம் சொல்லணுமா, தேவாரம் பாடணுமா, சிம்பிளாக நம்ம குடும்ப உறவுகள், பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க உட்கார வேண்டியது. ஒரு 100 பேருக்குள்ளே நம்ம உறவுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியது. நமக்கு நண்பர்கள் 500 பேர் இருக்கலாம், 300 பேர் இருக்கலாம். தனியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஒரு சௌரியம் இருக்குது. எவ்ரி சண்டே அது மாதிரி சாப்பாடு இருந்தால் வீட்டில் சண்டே சமைக்க வேணாம். எவ்வளோ நிம்மதியாக இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கும் அடுப்பு பற்ற வச்சு அந்த அம்மா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் அந்த கல்யாணம், மத்தியானம் இந்த காது குத்து, சாயங்காலமாக அந்த பார்ட்டி போயிட்டு வந்துடலாம், முடிச்சுடலாம். சண்டே வெளியே சாப்பிட்டு வந்துடலாம். ஒர்க்கிங் டேல லீவு போடுற வேலையும் இல்லை. லீவு போட்டு ஆஃபீஸுக்கு லீவு போட்டு சில பேர் கல்யாணத்துக்கு போகிறான். என்னால் அதை மன்னிக்க முடியாது சார். ஆஃபீஸுக்கு லீவு போட்டு கல்யாணம் அட்டன் பண்ண போகிறது நாம் செய்கிற தேச துரோகம் என்பது என்னுடைய மனப்பூர்வமான கருத்து. அது ஒரு சின்ன விஷயம். அதுக்காக எப்படி ஆஃபீஸுக்கு நம்ம லீவு போடலாம்? டாக்டர் மூவா பையனை கல்யாணம் பண்ணார், வரதராஜனார். எங்கள் அப்பா கேட்டார், உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிட்டீங்களாமே? ஆமாம். எனக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கல. மூவா கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? தீபாவளி கொண்டாடுறேன் வருஷம் உங்களை கூப்பிட்டேனா? அது வீட்டு விசேஷம், உங்களை எதுக்கு கூப்பிடணுன்னார். ஸோ திருமணத்தை ஆடம்பரமாக பெருசாக பண்ணணும். இதெல்லாம் மனசு மாறணும். இன்னும் சில பேர் இருக்காங்க சார், கல்யாணத்துக்கு கடன் வாங்கி, அதுவும் பொண்ணு பேர்லேயே வாங்கி, இல்லை இந்த மாப்பிள்ளை இவன் பேர்லேயே வாங்கி, அவன் வாழ்நாள் முழுக்க ஹனிமூனே போக முடியாதபடி பண்ணுவாங்க சார். இந்த கடன் அடைக்கணும், இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? கொஞ்சம் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கட்டும். எவ்வளோக்குள்ள சிக்கனமாக கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள சிக்கனமாக கல்யாணம் பண்ணணும்.